கொழும்பு நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக பதாதை. கொலைக்காக திட்டம் தீட்டிய கும்பலின் பின்னணி, வெளிநாடு தப்பிச் செல்ல ஏற்பாடு, வெளியான தகவல். இலங்கையில் ஆபத்தான நபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு, போலீசார் எச்சரிக்கை. வடக்கில் அமைக்கப்படும் விகாரைகள் தொடர்பில் அனுர வெளியிட்டுள்ள உத்தரவு. யாழ் வெளிவடக்கு மக்கள் காணி விடுவிப்பு, கடற்றொழில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம், சபையில் சாடிய சாணக்கியன். ரஜரட்ட பல்கலை வேந்தராக நியமிக்கப்பட்ட கல்லேலே சுமனசிறி தேரர் பதவி விலகல். நீதிமன்ற கொலை தொடர்பான முக்கிய விடயங்கள் சபையில் விளக்கிய பாதுகாப்பு அமைச்சர். அனுர தரப்பிற்கு எதிராக விரைவில் மக்கள் அலை, விசேட அதிரடி படையினருடன் தயாராகுமாறு எச்சரிக்கை. கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்ற சந்தேக நபர் கொலைக்கு பிறகு கல்பிட்டி தப்பிச் செல்லும் போது வெளிநாடுகளுக்கு 3 அழைப்புகளை மேற்கொண்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன. வெளிநாட்டில் வசிக்கும் கெஹல் பத்ர பத்தேம, கமாண்டோ சலிந்த மற்றும் அச்சிந்த் ஆகிய 3 இலங்கை பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு இந்த அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மகரகமவைச் சேர்ந்த சமிந்து டில்ஷான் பியூமாங்கா கண்டனராஜ் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் 15 மில்லியன் ரூபாய் பணத்திற்கு ஒப்பந்த கொலையை செய்ததாக புலனாய்வாளர்களிடம் கூறியுள்ளார். கொலைக்கான ஏற்பாடுகள் நடந்த காலப்பகுதியில் அவர் கடுவளையில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தார். அங்கு ஒப்பந்ததாரர்களால் போலி இலங்கை வழக்கறிஞர்கள் சங்க அடையாள அட்டை வழங்கப்பட்டது. கொழும்பிலிருந்து கல்பிட்டிக்கு தப்பிச் செல்லும் வேன் மற்றும் அங்கிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் அவர்களால் செய்யப்பட்டிருந்ததாக கொழும்பு குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன. சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட அழைப்பு விவரங்களை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளை கொலையுடன் தொடர்புடைய மற்றைய பெண்ணை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். 24 வயதான சவ்வந்தி என்ற பெண் வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கடத்தல் தலைவர்களுடன் நெருக்கமானவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண் திட்டமிட்டபடி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக பதாதை காட்சிப்படுத்தப்பட்டது. நேற்று காட்சிப்படுத்தப்பட்ட குறித்த பதாதையானது அகில இலங்கை நீதிமன்ற ஊழியர் சங்கத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் திறந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். கௌரவ நீதிபதிகள் மற்றும் உத்தியோகத்தர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என அப்பதாதையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் காலை நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தொடர்பில் சில தரப்பினரால் சமூக ஊடகங்களில் பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புத்தளம் பாலாவி பகுதியில் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கருதப்படும் இளைஞனின் தோற்றம் மற்றும் ஆளுமை குறித்து சில தரப்பினர் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் மோசமான குற்றவாளி தொடர்பாக பரவும் சாதகமான கருத்து குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பதிவில் குற்றவாளிகள்தான், அவர்கள் தோற்றத்தாலோ அல்லது உடைகளாலோ அடையாளம் காணப்படுவதில்லை, அத்தகைய குற்றவாளிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் குறித்து அவதானமாக இருங்கள் என பதிவிட்டுள்ளனர். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி, மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலிலிருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கமைய இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றனர். இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது.
அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ் வெளிவடக்கில் காவல்துறை மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதுடன் விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சுசார் குழு கூட்டம் நடைபெற்றது. இங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், யாழ் வெளிவடக்கில் 2009ஆம் ஆண்டு காவல்துறை மற்றும் முப்படையினர் வசம் 23,000 ஏக்கர் காணி காணப்பட்டது. இக்காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வந்தன. இதன் பிரகாரம் 21,000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2,640 ஏக்கர் காவல்துறை மற்றும் முப்படையினர் வசம் உள்ளது. இக்காணிகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் விடுவிக்கப்பட வேண்டும். அத்துடன் வெளிவடக்கில் அண்மை காலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கு குடியிருப்பு இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகின்றது. எனவே விடுவிக்கப்பட்ட காணிகளில் வீடு கட்டிக்கொள்ள அனுமதிக்க முன்வர வேண்டும். அத்துடன் பலாலி வசாவிளான் சந்தி வரையான வீதி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் கடற்றொழில் அமைச்சர் முன்வைத்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராணுவ உயர் அதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக குறிப்பிட்டனர். நாட்டில் அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்களால் நாட்டில் லஞ்சமாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அம்பாறை பெரிய நீலாவணையில் உள்ள மதுபான சாலை உரிமங்களை இடைநிறுத்துவது தொடர்பான ஒத்திவைப்பு வேளை பிரேரணியை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டவிரோத மதுபான சாலைகள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட மதுபான சாலை உரிமையாளர்கள் விவரம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அது தொடர்பில் யார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தொடர்பிலான விவரங்களை வெளியிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ரஜரட்ட பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கப்பட்ட கல்லேலே சுமணஸ்ரீ தேரர் பதவி விலகலை சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தராக கடந்த 10ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் கல்லேலே சுமணஸ்ரீ தேரர் நியமிக்கப்பட்டார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திய சனத் குமார் நாய்க்கு கடந்த 14ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைத்தார். இந்த நிலையில் வேந்தராக நியமனம் பெற்று ஒரு வாரத்தில் பதவியை இவர் ராஜினாமா செய்துள்ளார். இவர் ஹரங்ககவ முலகொட ரஜமகா விகாரையின் விகாராதிபதியாவார். அதேவேளை அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் கண்டி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றும் இவர் ஹோமகம பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுக்கடை நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் மித்தனிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் விஜயபால துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை அண்மைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட மித்தனிய துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர்களில் துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் அடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கனேமுல சஞ்சீவ துப்பாக்கிச்சூட்டில் சம்பவம் நடந்த 8 மணி நேரத்திற்குள் பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதில் துரிதமாக செயற்பட்ட போலீசாரை பாராட்டுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடந்த முதல் சம்பவம் இதுவல்ல என்றும்
அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் அரசாங்கம் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் அதிகரித்து வரும் குற்றங்களை தடுப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். அது மாத்திரமின்றி தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தியுள்ளதுடன் இதுபோன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் நடந்துள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கடவுச்சீட்டை வழங்குவதற்கான குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் 24 மணி நேர சேவையானது ஒரு நாள் சேவைக்காக மட்டுமே செயற்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி விண்ணப்பதாரர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களால் ஏற்பட்ட நீண்டகால கடவுச்சீட்டு தாமதங்களுக்கு தீர்வாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் நேற்று கடவுச்சீட்டுகளை பெற வந்த வாடிக்கையாளர்களின் நீண்ட வரிசையில் குறிப்பிடத்தக்க அளவு குறைவு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுள்ள தலைமை அலுவலகம் அரசாங்க வேலை நாட்களில் 24 மணி நேரமும் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்க திறந்திருக்கும் நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சேவைகளை பெறவரும் மக்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் அதிகாரிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகளை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடவுச்சீட்டு வழங்குவது தொடர்பான அனைத்து அம்சங்களையும் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் ஆய்வு செய்து சேவைகளை வழங்கும் அதிகாரிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குமாறு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆலோசனை வழங்கியுள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் எதிர்காலத்தில் பற்றாக்குறையின்றி கடவுச்சீட்டுகளை வழங்குவதை உறுதி செய்யுமாறும் கடவுச்சீட்டுகளை பெறவரும் விண்ணப்பதாரர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களையும் முறையான வரிசையில் கொண்டு வருவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டை பெறும்போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களில் ஏதேனும் பிழைகள் அல்லது தெளிவின்மைகள் காணப்பட்டால் அத்தகைய ஆவணங்களை பெறக்கூடிய பிற நிறுவனங்கள் திறந்திருக்கும் பகல் நேரங்களில் சேவைகளை பெற்ற பின்னர் கடவுச்சீட்டை பெறுவதற்கு பத்திரமுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் தலைமை அலுவலகத்திற்கு பொதுமக்கள் வருகை தருமாறு அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. விரைவில் வரவிருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பை பெற தயாராகுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்பிற்கு கதிரையொன்றை எடுத்து வருமாறு அன்று ஜேவிபி அழைப்பு விடுத்தது. ஆனால் அவர்களது அரசாங்கத்தில் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபரை சுட்டுக் கொன்று தப்பிச் செல்லும் அளவுக்கு நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முனையலாம். துப்பாக்கிதாரியின் குறி தவறி வேறு எவரேனும் கொல்லப்பட்டிருந்தால் என்னவாகியிருக்கும்? அதற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள்? 72 ஆண்டு சாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது. தற்போது சாபம் யாருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது. பாதையில் தந்தையும் மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு விலங்குகளை போன்று மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்படும் அளவுக்கு தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது. எனவே இனிவரும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேட அதிரடி படையினரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். மேற்குலக நாடுகளில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் துறைசார் அமைச்சர் பதவி விலகியிருப்பார். ஆனால் இவர்கள் கூச்சமின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்மையும் எமது வாகனத்தையும் நாம் கொண்டு செல்லும் கோப்புகளையும் பரிசோதித்த பின்னரே நாடாளுமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கின்றனர். அவ்வாறு இருக்கையில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களை அழைத்து வரும் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் நுழைபவர்கள் எவ்வித பரிசோதனையுமின்றி நீதிமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். 24 மணித்தியாலங்களுக்குள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டு விட்டதாக பெருமை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களது இயலாமையால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு வகுப்பிற்கு கதிரையொன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் வீதியில் நிறுத்துவர் என்றார்.